ஆகஸ்ட் 1 பட்டியலை வெளியிட்டான். நீக்கப்பட்டவங்களுடைய பட்டியலை வெளியிட்டணும் வெளியிட்டு. ஏன்னா இவன் பட்டியல் வெளியிட்டதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருது 26, 27 அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த செத்து போனான்னு சொன்னா இல்லைங்களா, அதில் ஒரு 10-15 பேர் வந்துட்டு உயிரோடு இருக்காங்கன்னு என்கிட்ட நிரூபி இந்த ஒத்துமொட்டை எஸ்ஐஆரையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன், ரத்து பண்ணிடுறேன்னு வெளியிடவே இல்லை. திருட்டு பைய இப்போ தெரியுத தேர்தல் ஆணையம் திருட்டு பைய. ஏன் எதிர்கட்சிகள் அப்படி போராட்டம் நடத்துறாங்க இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு வெளியிலையும் உள்ளேயும்? இதுதான் காரணம். லிஸ்ட்டை வெளியிட்டோம்ல, டிலீட்டட் லிஸ்ட் வெளியிட்டாதானே தெரியும். ஐயோ என் பேர் நீக்கிட்டு இருக்கிறாங்கடா அப்படின்னு மறுபடியும் பண்ணலான்னு சொல்றேன்ல. நீக்கப்பட்டவங்க மறுபடியும் அவங்களுடைய பேரை சேர்க்கணும்னா சொல்லலாம்ல. ஏன்னா நீக்கினீங்களா இல்லையானே தெரியாத எப்படி நீ வந்துட்டு மறுபடியும் நீ ஃபைல் பண்ணுன்னு சொல்ற? அப்ப மோசடி நடந்துருதா? திட்டமிட்ட மோசடியா இல்லையா? ஐயா நான் தான் இங்க உட்காந்துட்டு கேட்கறேன், 1800 900 கிலோமீட்டருக்கு தாண்ட உட்காந்து கேட்கறேன். நீ சொல்லியிருக்கணுமா இல்லையா? எங்க சொன்ன? இதே வெளியிடல பாருங்க டக்குன்னு. திருட்டு பைய 22 லட்சம் பேர், 7,23,7,23 பேருடைய பட்டியலை வெளியிடுற நீ இந்த 65 லட்சம் பேரையும் வெளியிட்டு போ. இல்ல அவங்க சொல்றதை எப்படி சொல்றாங்கன்னா 65 லட்சம் யாருன்னா இறந்தவர்கள். ஐயா இந்த கதை நீங்க சொல்லிட்டு இறந்தவர்கள் அப்படி எகிரி போட்டீங்க, டபுள் என்ட்ரி, யார் அதெல்லாம்? இப்போ பாலாஜி லிஸ்ட்ல உங்களுக்கு தெரியாது, எனுமரேஷன் உங்க வீட்டில் முடிஞ்சு போச்சு. பாலாஜியோட பேர் உள்ளையா வெள்ளையா, டெலிட்டடா இன்க்ளூடடா? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? தேர் கேன் பி மாஸ் இன்க்ளூஷன் நாட் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு. பெரிய அளவிற்கான வாக்காளர் சேர்க்கப்படலாம், ஆனால் நீக்கப்படக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா வாக்களிக்க தகுதி பெற்றவன், கடந்த தேர்தலில் வாக்களிச்சவன் இந்த தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கான உரிமையை இழக்கிறானா பறிக்கிறியா? இதான் இங்க விஷயம். நீ ஆவணத்தை காட்டி ஒரு இந்தியனை இல்லைன்னு சொல்ல முடியாது.